வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் சிம்பிளான முட்டை மசாலா. ஒரு சிலருக்கு வந்து வேக வச்ச முட்டை வந்து அப்படியே பிளைண்டாக சாப்பிட பிடிக்காது. முக்கியமாக எனக்கு பிடிக்காது. நான் அதுக்காகவே எனக்கு ரொம்ப காரம், அதில் ஸ்பைசஸ் இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு, முக்கியமாக அந்த எல்லோ சுத்தமாக சாப்பிட மாட்டேன் நார்மலாக இருந்துச்சுன்னா. ஆனால் இப்போ இப்படி பண்ணும்போது நான் கண்டிப்பாக அதையும் சாப்பிட்ருவேன். ஸோ என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த ரெசிபி கண்டிப்பாக பிடிக்கும். வாங்க பார்க்கலாம். ஒரு தோசை தவா வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு, ஒரு பிஞ்சு உளுந்து, கடுகு, வேணும்னா சீரகமும் சோம்பும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் சோம்பு சேர்த்துருக்கேன். இந்த சீரகம் சோம்பு வந்து உங்களுக்கு எந்த ஃப்ளேவரோ அது மாதிரி போட்டுக்கோங்க. நான் எப்போயுமே நான்வெஜ்ஜுக்கு வந்து சோம்பு தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். அதனால் அது போட்டிருக்கேன். எப்போயுமே நான் நான்வெஜ் செய்கிறதால நான் வந்து சோம்பும் மிளகும் வந்து லைட்டாக வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுப்பேன். ஓகே. இந்த முட்டை மசாலாவுக்கு வேக வச்ச முட்டையை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கடாயில் தாளிச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த தாளிப்பு வந்து கொஞ்சம் வெடிக்கட்டும், அவ்வளோதான். அதோட கருவேப்பிலை சேர்த்துட்டு அடுப்பை 100% சிம்மில் வச்சுடுங்க. ஏன்னா இதுக்கப்புறம் போடுற மசாலாஸ் வந்து தீயக்கூடாது. தீஞ்சிட்டா டேஸ்ட் நல்லா இருக்காது. இப்போது சிம்மில் வச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. ஏன் சிம்மில் வைக்க சொல்கிறேன்னா, தீயாமல் இருக்கிறதுக்காக தான். இப்போ வந்து குழம்பு மசாலா தூள் நான் அரைச்சி வச்சுருக்கிறது நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன மசாலா பொடி இருக்கோ, குழம்பு மசாலா பொடி போட்டோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இல்லை தனி மசாலா பொடி போட்டாலும் ஓகே. தனி மசாலா பொடி போடுறீங்கன்னா 2, 3 பூண்டு தட்டி போடுங்க. ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும், ஃப்ளேவர் கொடுக்கும். நான் குழம்பு மிளகாத்தூள் வந்து கொஞ்சமாக சோம்பு கூட, அதாவது 1 1/4 கிலோ 1 1/4 கிலோ அளவில் எடுத்துகிட்டு இந்த 100 கிராம் 100 கிராம் மற்ற மசாலாலாம் சேர்த்து அரைக்கிறேன் இல்லைங்களா, அதோடு சேர்ந்து கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் மட்டும் சோம்பு சேர்த்தும் அரைப்பேன். ஆனால் சாம்பார்லாம் வச்சாலும் எந்த ஸ்மெல்லும் வராது, நல்லாயிருக்கும். அதாவது சோம்போட ஸ்மெல் ரொம்ப ஃப்ளேவராக இருக்காது. ஆனால் கறி குழம்பு இந்த மாதிரி மசாலாலாம் செய்யும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே. நான் எனக்கு காரம் தேவையான அளவுக்கு போட்டுட்டேன். அதோடு சேர்த்து கொஞ்சம் உப்பும், தூள் உப்பு போட்டுட்டு கன்ஃபார்மாக சிம்மில் அடுப்பு இருக்காங்கிறத என்ஷூர் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட தீயக்கூடாது. இப்போ வந்து கட் பண்ணி வச்ச முட்டையெல்லாம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி உல்டாவாக வச்சு விடுங்க. இந்த மிளகாத்தூள் பொடி பார்த்திங்கன்னா ரொம்ப இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். போதுமான காரமாக தான் இருக்கும். ஆனால் எல்லாமே இந்த மசாலாலாம் முட்டையில் அழகாக பைண்ட் ஆகி ஒட்டி இருக்கும். எனக்கு இந்த முட்டை ரொம்ப பிடிக்கும். இது செஞ்சுட்டேன்னா நானே அதிகமாக சாப்பிட்ருவேன். ஒயிட் அண்ட் எல்லோ கரு முக்கியமாக பிடிக்காதுல்ல, நம்ம சும்மா நார்மலாக சாப்பிட்டோம்னா. பட் இப்படி சாப்பிடும்போது எல்லோ கரு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிள். நம்ம வேணும்னா இப்போயே கூட அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நான் ரொம்ப சிம்மில் தான் வச்சுருக்கேன். இப்போ வந்து அப்படியே ஒன்றொன்றையும் திருப்பி போட்டுட்டு உடனே நிறுத்திடலாம். மேலே வந்து கொஞ்சமாக கருவேப்பிலையை தூவி விடுறேன். பூண்டும் கொஞ்சோண்டு நசுக்கிட்டு மேலே போட்டோம்னா நல்லாயிருக்கும். நம்ம இந்த மிளகாத்தூளுக்கும் போடலாம். ஆனால் வந்து தனி மிளகாத்தூள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் போடலாம். மிளகாத்தூள் யூஸ் பண்ணி வறுக்கணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் தனியாத்தூளும் அதோட சேர்த்துக்கோங்க. நான் இது எல்லாமே ஒன்றா என்னோடய மசாலாவில் இருக்கிறதால நான் ஒரே மசாலா பொடியே போட்டிருக்கேன். நான் இறக்கிறதுக்கு முந்தி கொஞ்சமாக நான் சோம்பு மிளகு பொடி அரைச்சி வச்சுருக்கேன்னு சொன்னேன் இல்லைங்களா, லைட்டாக மேலே அப்படியே தூவி விட்டுட்டு ஒரு திருப்பிட்டு இறக்கிடுவேன். முட்டை மசாலா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் எல்லா சாப்பாட்டுக்கும் சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் சப்பாத்தி ரோல் பண்ணணும் அப்படின்னா கூட இது மாதிரி செஞ்சுட்டு ரோல் பண்ணி சப்பாத்தி ரோல் சாப்பிட்லாம். எல்லா சாதத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். உண்மையாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். குழம்பு மசாலா தூள் கடையில் கிடைக்கிறது கூட யூஸ் பண்ணிங்கனாலும் நல்லா தான் இருக்கும். ஓகே. இன்றைக்கி என்னோடய வீட்டில் நான் சிம்பிளாக செய்கிற முட்டை மசாலா உங்கள் கூட வீடியோவாக ஷேர் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். ரொம்ப ஈஸியாக ஜஸ்ட் 5 மினிட்ஸ் கூட ஆகாது, செஞ்சிடலாம். இதே போல் நான் ஆனியன்ஸ் அப்புறம் தக்காளி அதெல்லாம் சேர்த்து கூட செய்வேன். அது வந்து இன்னொரு வாட்டி பண்ணும்போது நான் உங்கள் கூட அந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் டச் பண்ணுங்கள். என்னை சப்போர்ட் பண்ணுற என்னோடய வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கே ரொம்ப நன்றி. என்னை சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.